திமுக தலைவர் கருணாநிதியின் சட்டமன்ற வைர விழா இன்று மாலை 5 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள OMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த விழா குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, திரு கருணாநிதியின் வைர விழா ஏற்பாடுகள் முடிவடைந்து விட்டதா? இதை பற்றி சொல்லுங்க பாஸ்கர். திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் மற்றும் சட்டசபை வைர விழா நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய OMCA மைதானம் அனைத்து ஏற்பாடுகளுடன் பாதுகாப்பு அம்சங்களுடன் தயார் நிலையில் இருக்கிறது. சரியாக 5 மணி அளவில் ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் சட்டசபை வைர விழா நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளது. திமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பதால் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவுடைய தொண்டர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் காண்பதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர் வரக்கூடியவர்களுக்கு உள்ளே தற்போது அனுமதி வழங்கப்படவில்லை. காரணம் என்னென்னால், தேசிய தலைவர்கள் பங்கேற்பதால் பாதுகாப்பிற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று இங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். சரியாக 4 மணி அளவில் காத்திருக்கக்கூடிய திமுகவினர் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகம் கோட்டை வடிவிலான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புறத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மின்விசிறிகள் அமைக்கப்பட்டு அனைத்து விதமான ஏற்பாடுகள், பாதுகாப்பு அம்சங்கள், காவல்துறையுடைய பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. சீரான போக்குவரத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இந்த OMCA மைதானத்தை சுற்றிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது தேசிய தலைவர்கள் பங்கேற்பதாலும் திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்பதாலும் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒருபுறம் இருக்கிற பட்சத்தில் திமுக தலைவர்களுடைய கருணாநிதியினுடைய 94வது பிறந்தநாளை ஒட்டி அனைத்து விதமான ஏற்பாடுகளுக்கு மத்தியில் உற்சாகத்தோடு திமுகவினர் மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களும் இங்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பாஸ்கர், தேசிய தலைவர்களும் இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள். ஆகையால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? தேசிய தலைவர்கள் எப்போது மேடைக்கு வருவார்கள்? இது குறித்த தகவல் இருக்கு. தேசிய தலைவர்கள் பங்கேற்பதால் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இங்கு பாதுகாப்பு அம்சங்களோடவே இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் திமுகவுடைய தொண்டர்கள் இங்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. சரியாக 4 மணி அளவில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அப்போதுதான் பாதுகாப்போடு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதற்காக அவர்கள் உள்ளே அனுமதிப்பதற்கான காலதாமதம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறது காவல்துறையுடைய தகவலாக இருக்கிறது. திமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த வைர விழா நிகழ்ச்சிகளில் திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், தேசியவாத காங்கிரசினுடைய நிறுவன தலைவர் சரத்பவார், அதே போல தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் பரூக் அப்துல்லா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பதால் இந்த விழா மேடைக்கு முழுவதும் பாதுகாப்புடைய வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேசிய தலைவர்கள் பங்கேற்பதாலும் திமுக தலைவர் கருணாநிதியுடைய பிறந்தநாளை உற்சாகமாக தொண்டர்கள் கொண்டாடுவதற்கான இந்த பந்தலை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய தலைவர்களுடைய உரையை கேட்பதற்காகவும் திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலினுடைய உரையை கேட்பதற்காகவும் இங்கு ஏராளமானோர் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். சரியாக 5 மணி அளவில் ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளது.